நேற்று பொங்கல் சாப்பிட்டதுனால கொஞ்சம் தொண்டையெல்லாம் கரகரப்பாக இருக்குது, சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் முன்னெச்சரிக்கையாக நம்ம தூதுவளை போட்டு ரசம் வச்சு குடிச்சிட்டோம்னா நல்லாயிரும். இல்லைன்னா இப்படியே விட்டோம்னா சளி அதிகமாயிரும். அதனால் ரசம் வைக்கிறதுக்கு தூதுவளை இலையை பறிச்சிட்ருக்கிறேன். கையிலையும் பறிக்கலாம், பறிக்க தெரிஞ்சவங்களா இருந்தால் கையில் பறிக்கலாம், இல்லைன்னா கத்திரிக்கோல் வச்சு ஒவ்வொரு இலையாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்டை பிடிச்சி ஒவ்வொன்றா கிள்ளி எடுத்தோம்னா வந்துடும். நிறைய இது சின்ன செடிங்கிறனால முள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பெரிய செடியாக இருந்துச்சுன்னா முள் அதிகமாக இருக்கும். இப்போ இலையை பறிச்சாச்சு. இதில் நல்லா இருக்கிற இலை மட்டும் பறிச்சுக்கிட்டேன், கொஞ்சம் ஓட்டை இருக்கிற இலையெல்லாம் விட்டுட்டேன். புழுவெல்லாம் இல்லை, ஆனால் இலை கொஞ்சம் அடிபட்டு இதாகிடுச்சு. வாங்க போய் ரசத்துக்கு என்ன வேணும்னு ரெடி பண்ணலாம். ரசத்துக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி, தக்காளி 3, தூதுவளை வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு இது தாளிப்புக்கு இடித்து வச்சுருக்கிறேன். தாளிப்புக்கு மிளகா காரமாக இருக்கிறனால சும்மா சின்ன சின்னதாக கட் பண்ண மிளகா 2 வச்சுருக்கிறேன். இது இதில் அரைக்கிறதுக்கு 4 பல் பூண்டு, மிளகு, சீரகம், 1 மிளகா போட்டிருக்கிறேன் இதில் அரைக்கிறதுக்கு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த இலையும் தூதுவளை இலையும் வாஷ் பண்ண இலையை இதோட மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இதில் எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்ச வாட்டி ரசம் தாளிக்கலாம். இந்த புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். புளியிலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ரசத்துக்கு தேவையான அளவுக்கு. கொஞ்சம் உப்பும் போட்டு ஊற வச்சிடலாம், கல் உப்பு. இது ஒரு 1 லிட்டர் அளவுள்ள ரசம் வரும். இது சளிக்கு ரொம்ப நல்லது, அதனால் இதை செய்ய போகிறோம். ரசம் தாளிக்கும் போது பார்க்கலாம்.